ஒருத்தன் கண்ணு தெரியாத தன்னோட லவ்வர ரொம்ப வருஷமா ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு வந்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு கண் ஆபரேஷனும் நடக்க போகுது. அதுவும் அவளுக்காக இவன் தான் அவ்ளோ காசும் ரெடி பண்ணி வச்சிருந்தான். இன்னும் கொஞ்ச நாள்ல கண் பார்வை கிடைச்சதும் அவனுக்கு நன்றி சொல்ற விதமா அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா. அவனும் அதுக்கேத்த மாதிரி அதுதான் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா கடைசியா தன்னோட லவ்வர் ஒரு பாக்ஸிங் சாம்பியனா இருந்தாலுமே அவளுக்கு சர்ஜரி நடக்கிற அன்னைக்கு அவ்ளோ பணத்துக்காக வேற ஒரு வெளி இடத்துக்கு போய் அங்க போய் சண்டை போட்டு அடி வாங்கி ஹாஸ்பிடலைஸ் ஆனது தான் மிச்சமா போச்சு. இதனால அவனுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போய் கடைசில அவன் கொஞ்சம் பேரலைஸும் ஆயிடுறான். அவனும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிடல் ட்ரீட்மெண்ட்லயே இருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் அந்த பாக்ஸிங்க்கு போனதுனால தான் அவனுக்கு அவ்ளோ பணமும் கிடைச்சது. அந்த பணத்தை வச்சு இந்த பொண்ணுக்கு நல்லபடியா கண் ஆபரேஷனும் பண்ணி, ஆனா கண்ண திறக்கும் போது அவன் பக்கத்துல இல்லாதது இவளுக்கு ரொம்பவுமே வருத்தமா இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியோ வந்துருவான், தன்னை தேடி வந்துருவான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஏமாற்றமே தான் மிச்சமா இருக்கு. தன்னோட லவ்வரும் அவளும் ஒன்னா இருக்கும்போது ஒரு கிராஃப்ட் ஷாப் ஓபன் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்திருப்பான். அதுக்கேத்த மாதிரி அவனோட ஆசைப்படுற விதமா அவ ஒரு ஷாப்பை ஓபன் பண்ணி வச்சிருப்பா. தான் இந்த மாதிரி பேரலைஸ் ஆயிட்டனால அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க கூடாது அப்படின்றனால இவனும் அந்த பொண்ணை பார்க்காமே இருக்கான். ஆனா அந்த பொண்ணும் இவனோட ஞாபகமா இவங்க 2 பேரும் சின்னதா ஒரு ஆமையும் வளர்த்துட்டு இருப்பாங்க. இவங்களோட காதலுக்கு அடையாளமா அந்த ஆமையை வச்சுக்கிட்டு இவனையும் நினைச்சிட்டு இருப்பா. இத தெரிஞ்ச இவன் தன்னை எப்படியாவது இவன் நிரந்தரமா மறந்துட்டு சந்தோஷமா யார் கூடயாவது வாழணும் அப்படின்ற மாதிரி இருக்கான். தான் கிட்ட யாராவது ப்ரப்போஸ் பண்ண வந்தாலுமே தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பொய்யோ சொல்லி வச்சிருப்பா. இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு ஒரு நாள் இவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணும்போது 2 பேருமே ஒண்ணா இடிச்சுக்கிறாங்க. ஆனா இவனோட வாய்ஸ் மட்டும் தான் அவளுக்கு தெரியுமே அப்படின்றனால இவன் பேசாம அமைதியா அவனும் அப்படியே போயிடுறான். நேரா அவளோட கடைக்கு போய் அவங்க 2 பேரும் அந்த வளர்த்த ஆமைய தூக்கிட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்த பத்தி பேசியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அவளோட நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவனும் நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கேத்த மாதிரி அவ கடைக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஆமை இல்லன்ற விஷயம் தெரிஞ்சு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த பேரலைஸா ஒரு ஆள் வந்தாரே, அவர் இந்த கடைக்குள்ள வந்தாரா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே சீரியஸா கேக்குறா. அந்த பையனும் ஆமான்னு சொன்ன உடனே இதுதான் தன்னோட லவ்வரு, தன்னோட சிச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றனால தான் கூட சேர மாட்டேங்கிட்டு அவன் பாட்டு தனியா போறான்ற மாதிரி புரிஞ்சுட்டு இவளும் ஓடி போய் அவனை தேடலான்ட்டு போறா. ஆனா எவ்வளவு தூரம் அவ தேடியும் கடைசியில கிடைக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் இவனும் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல அந்த ஆமையும் தண்ணியில இறக்கி விட்டுறான். அந்த ஆமை சந்தோஷமா போறதுக்குள்ளேயே பின்னாடி திரும்பி பார்த்தா இவளும் இத்தனை நாளா என்னை விட்டுட்டு எங்கடா போன, ஆனா கடைசியில உனக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்தா நான் என்ன உன்னை விட்டுடாடா போயிடுவேன், ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்துடுறாங்க. உண்மையான காதலுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீன் ரொம்பவுமே எமோஷனலா இருந்ததுல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.